பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த கடைக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்க போகுது. பாத்தியத்துக்கே வழி இல்லாம நீ ஏன் வாயில சவுண்ட் இருக்கிற? உனக்கு எப்ப நல்ல காலம் பிறக்க? இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, தேவி கோவிச்சுக்குவா. டேய், அந்த உடுக்கு எனக்கு ஒரு டீயை போட்டு போறேன். வாயா சேல்ஸ். பழைய சரக்கு என்ன தெரியலையா? அட ஏன்ப்பா, இந்த ஊரில் இருக்கிறது 32 பேர், அதுலேயும் பாதி பேர் கடன் சொல்லி குடிச்சிட்டு போயிடானுங்க. ஒன்றும் கட்டுவிட ஆளப்பா. போகிற வாக்கு பார்த்து நானே கூரையை கொளுத்து போட்டு ஊருக்கு போயிடலான் இருக்கிறேன். அப்போ உங்களுக்கு சைனா டீ தூள் தான் சரியா இருக்கும். இது ஒரு வித்தியாசமான டீ தூள், இந்த மார்க்கெட்டுக்கே வரல. உங்களுக்கு தான் முதல்ல கொடுக்குறேன். பால், தூள், சர்க்கரை 3 இதுலயே இருக்கும். ஒரு டீக்கு வெறும் 10 காசா செலவாகும். அப்போ இதுனா கெமிக்கலா? அதெல்லாம் வேணாப்பா. நம்ம ஊர் ஊத்தவாயங்களுக்கு இதுவே அதிகம். டேய், ஓனர் பேசிட்டு இருக்கேன்ல. வேணாப்பா. சரிப்பா, நீ காசே கொடுக்க வேணாம். ஒருத்தருக்கு இந்த டீயை போட்டு கொடுங்க, அவங்க ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு காசு கொடுங்க போதும். இருந்தாலும் மேட் இன் சைனா. தேங்க்ஸ் சாமி. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த நேரத்துல டீ குடிச்சிட்டு போவீங்க. என்னப்பா புதுசா ஒரு டீ தூள் வச்சிருக்கிறது ஊருக்குள்ள உங்க வாய் தான் ராசியான வாய் வந்து ஆரம்பிச்சு வைங்க. இப்பதான் குடிக்கிறதெல்லாம் குடிச்சிட்டு வர்றேன்ப்பா. அட காசெல்லாம் கொடுக்க வேணாம், வாங்கண்ணா. சோ ஓசிலாம் வந்துருவானுங்களே. முடியறதுக்கு முன்னாடி டீயா போடுறா. அண்ணா டீ என்ன இருக்குண்ணா? என்ன டீ ஒரு கலர்ல இருக்கு. பிரமாதமான டீ. சாகரக்குள்ளே ஒவ்வொருத்தவனும் இந்த டீயை குடிச்சு தான் சாகணும். ஐயோ, அண்ணே செல்ஃப் பண்ணிங்க. மூச்சு விடாம வர்றா. என்னடா கொண்டு போட்டீங்க? எல்லாம் ஒன்னால தான்டா. அப்ப டீ தூள் வேணாம்னு சொன்ன கேட்டியா? அவன் என்ன இலவ கலந்து கொடுத்தான்னு தெரியல. ஐயோ, போலீஸ் வருதுடா. போலீஸா? அதுக்குள்ள யாரா சொன்னது? ஏப்பா, கருப்பா சொட்டே அதுல ஒருத்த ஓன பாத்தியா? இல்லைங்க சார். அட அதான்ப்பா, சின்னாபுரத்துல பண்ணையாருக்கு டீல வெஸ்த வச்சு கொடுத்தானே, அவன் தான். நான் பாக்கலீங்க சார். எங்க பெரியவர நீங்க பாத்தீங்க? காது கேட்காது. ஓ, டேய், இந்த ஆளோட பையன் வரான்டா. சமூகம் நில்லு. எங்க அப்படம் பாத்தியா? இல்லையேப்பா. பார்த்தா சொல்லு. அந்த ஆளுகிட்ட நாக்கு பிடிக்கிட்டு சாகர மாதிரி 4 கேள்வி கேட்கணும். ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு எங்கேயும் ஒளிச்சிட்டு தெரியுறா. நீங்க எதுவும் கடன் கொடுத்துறாதீங்க. என்ன தம்பி, கருப்பா சொட்டே ஒருத்த ஓன பார்த்தா? இல்லைங்க மாமா. ஆமா. இவங்களையும் மட்டாம தப்பிச்சு ஓடிடணும்டா. ஏப்பா, கருப்பா சொட்டே அவனா ஒருத்த ஓன பாத்தியா? பாக்கலீங்க சார். ஏய், டீ கடைக்கார பசங்க தானே நீங்க? இங்க என்ன பண்றீங்க? நம்ம கடையில ஒருத்தர் உட்கார்ந்தாருல, அவருக்கு கிறுகிறுப்பா வருதுன்னு சொன்னாருங்க. அதான் கொஞ்சம் போட்டு வரலான்னு. இல்லைங்க, விட்டுட்டு வர்றேங்க. பாய் த பாய், அவனை எங்க பார்த்தா சொல்லுங்க. என்ன? சரி சார். ஏய் ஏய் சமூகம், ஏய் சமூகம் நில்றா. டேய் பின்னாடி நீ ஓடியா? ஏய் அவனை மறிச்சு நிப்பாட்றா சீக்கிரம். ஏய் சமூகம், நம்ம சில்க் மணி செத்து போயிட்டாரு. எங்கயா போறீங்க? ஊருக்குள்ள இருக்கிறதே ஒரே டீ கடை, வந்து டீயை போடுங்கயா. பாட டீ போட தான் கூப்பிட்டீங்களா? மனுஷன் காலையில நல்லா தான் ஊரெல்லாம் கடை வாங்கிட்டு இப்படி ஓரமா வந்து படுத்துட்டியா? ஐயோ, இந்த கடைக்காரங்களுக்கெல்லாம் யாரு பதில் சொல்லுவா? ஏண்டா நெஞ்சு வலியில செத்தாருந்தாடா சொன்னீங்க? வாயில டொர்னோரியா வருதேடா. எந்த கடங்கார போய் எங்க அப்பனுக்கு வெஸ்த வச்சு கொன்னுட்டான் உங்களை. உங்க அப்பா நெஞ்சு வலியில செத்தாருன்னு நம்ம ஊர் வைத்தியரே சொல்லிட்டாரப்பா. அவன் பெரிய புடுங்கி. எனக்கு அதெல்லாம் தெரியாது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம எங்க அப்பனை இறக்கி விட மாட்டேன்டா. போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடலாம். கவுண்டர் எப்படி வாழ்ந்த மனுஷன், அவர் மேல கத்தி விடலாமா? அதெல்லாம் முடியாது. சொல்லுங்கப்பா. உனக்கு என்ன தெரியும்? போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம எங்க அப்பனை நான் இறக்கி விட மாட்டேன்டா. ஆமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணியே ஆகணும். ஆமா பண்ணியே ஆகணும். போஸ்ட்மார்ட்டம்னா என்னப்பா? ஏன்பா, கருப்பா சொட்டே அவனை இந்த பக்கம் ஓன பாத்தியா? ஏங்க சார், காலையில இருந்து 4 தடவை என்கிட்டே கேட்டீங்க. போங்க சார். அப்படியா? எங்க அப்பனை கொண்டவன் எவன் தெரிஞ்சா அவனை வெட்டாம விட மாட்டேன்டா. என்ன பிரச்சனைங்க? அப்பனை வஸ்து வச்சு கொண்டுட்டாங்கயா. அது என்னன்னு வந்து பாருங்கயா.
இவர் அந்த டீ கல்ல காலில் பார்த்தனையா காது கேட்காது உடம்பு சரியில்லைன்னு அந்த டீ கடைக்கார பசங்க கொண்டு வந்து விட்டாங்களே அதுக்குள்ள செத்துட்டாரா? ஆருக்கே காது கேட்காது. 8 வீட்டு கதை போக எவன் குசு குசுன்னு பேசினாலும் ஒட்டு கேட்டு ஊரெல்லாம் பார்த்து வைப்பாருங்க. டீ கடைக்காரன் எங்கயா? ஐயோ எங்கயா போனீங்க? கடையில டீ போடுறதுக்கு ஆள் காலையில இருந்து கவுண்டர் கைமா சுத்திட்டு இருக்க. பெரியவர் என்னையா பண்ணீங்க? நான் ஒன்றும் பண்ணலைங்க. நான் ஒன்றும் பண்ணலைங்க. நான் அப்பவே சொன்னீங்க நீங்க ரொம்ப புத்திசாலி, எப்படி கண்டுபிடிச்சிருவீங்கன்னு. இவருதான் அவனே ஒருத்தரை தொலைச்சிட்டு ஊரூரா தொலைவிட்டு இருக்கிறா, அவனுக்கே கண்டுபிடிக்க போறாருன்னு சொன்னாருங்க. உண்மையை சொல்லு. நான் ஒன்றும் பண்ணலைங்க. புதுசாக ஒரு டீ தான் ஓடி கொடுத்தேன். ஆனால் எப்படியாவது எனக்கு தெரியுங்க. அப்போ கண்ட டீயை போட்டு கொடுத்து பெரியவர் நீதான் கொண்டுக்கிறேன். நீதான் எப்பட கொண்டுதா? உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. உன்னை என்ன பண்ற பாரா? புது டீயை டெஸ்ட் பண்ண எங்க அப்பா எலி குஞ்சாடா. நில்றா. உன்னை நீ கொல்லாம விட மாட்டேன்டா. இன்னைக்கு நீ உயிரோட போக மாட்டடா. எங்க அப்பனை கொண்டுட்டல நீ. ஒரே வெட்டுடா. உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. இன்னைக்கு நீ உயிரோட போக மாட்டடா. நீ இங்கதான் இருக்கிறியா? அவனை வெட்டாதப்பா. நான் தான் கடந்துள்ள தாங்காம பால்டாயில குடிச்சிட்டேன். செத்தாலும் என் வயக்காட்டுல தான்டா சாவேன். எந்த கடங்காரன்னு என்னை கேட்க முடியாதா. இந்த வரேன்டா. எப்படித்தான் பொழைச்சனோ தெரியலப்பா. கொக்கா மக்கா ஊரெல்லாம் கடை வாங்கிட்டு பால் டாயில குடிச்சிட்டு நீ நிம்மதியா போயிருவ. கடைக்காரங்க நான் பால் சொல்லுமா? முதல்ல பால் டாயில் விஷத்தை ஒரு டீ முறிக்குதுன்னா இட்ஸ் எ மெடிக்கலி மிராக்கிள். ஏம்பா சிலுக்கு மணி முதல்ல டீ கொடுத்த நீ தானே? ஐயோ நான் தான் டீ கொடுத்தேன். மன்னிச்சிருக்கேன். அதான் சிலுக்கு மணிக்க விட்டுதான் பொழைச்சிக்கிட்டாருங்களே. சீக்கிரம் அந்த டீயை போடுப்பா. உசுறு ஒண்ணு ஆபத்துல இருக்கு. மலாட்டு போடுப்பா. எவ்வளவு பணம் செலவானாலும் தரேன். வந்து டீயை போட்டு கொடுப்பா. வாப்பா சீக்கிரம் ஒரு டீயை போடுப்பா. பாம்பு கடிச்சு உசுறு போடுற நிலைமை இருக்கு. ஒரு டீயை போடுப்பா. இந்த கடை தான்டா. இந்த கடை தான்டா டீ குடுக்குற கடை. ஒரு டீ 50 ரூபாய்க்கும் பரவாயில்லையா? போடுறது சரியா டீ எல்லாருக்கும்.